Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். எப்பவுமே வெண்டைக்காயை பொரியலா செய்து சாப்பிடுறதை விட வெண்டைக்காயோட கொஞ்சமா புளிப்பு சுவை ஏறி நல்ல சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அதனுடைய சுவை வேற லெவல் தான் சொல்லணும். அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். நம்ம அதற்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி பண்ணோம்னா இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். அதற்கு இப்போ ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு தனியா விதை 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கூடவே ஒரு 8 வரமிளகாய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்குங்க. கூடவே ஒரு 5லிருந்து 6 பல் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை இலை சேர்த்து செய்யும் பொழுது இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்துக்குங்க. இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்துதான் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்துதான் அதே கடாயிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் இந்த சைஸில் கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெண்டைக்காயை ஒரு 75% நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. வெண்டைக்காயை வதக்கும் போது ஒரு சின்ன குழகழுப்பு தன்மை கொடுக்கும். அது வராமல் இருக்கணும்னா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு அந்த குழகழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா ஒரு 75% கிட்ட நல்லா வெந்து வந்திருக்கு. இதையும் அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது அதே கடாயிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 10 சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதையும் எடுத்து அப்படியே ஆற வச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், சும்மா கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்குங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு வரமிளகாய் 2, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துருக்கேன். இதற்கு நீங்கள் சின்ன வெங்காயம் பயன்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு புளி தண்ணீரை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அதனுடைய பச்சை ஸ்மெல் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். மிளகாயில் இருக்கக்கூடிய காம்புகளை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்குங்க. நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் இது கூட சேர்த்துட்டு மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஊற்றிக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்குங்க. காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைக்கவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே அந்த வதக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. சிம்மில் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். தொட்டுக்க அப்பளம் இல்லைனா ஏதாவது வத்தல் இருந்ததுன்னா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.